கூட தெரியாது. நான் மேத்ஸ் ப்ரொஃபசர். எனக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டூ வேர்ட் தெரியாது. பட் பிசினஸ் மேத்ஸ் எடுக்கணும். அது ரிலேட்டடா இன்னும் லேர்ன் பண்ணேன். உங்களுக்கு டிஆர்னா யாருன்னு தெரியும், கியூனா யாருன்னு தெரியும், சினா யாருன்னு தெரியும், ஏசினா யாருன்னு தெரியும், எம்சிசினா யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் யாரு பழக்கமானவங்களா தான் இருப்பாங்க. எனக்கு பழக்கமானவங்க கிடையாது. ஆனா டிஆர்னா யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டல் ரெவென்யூ கியூனா யாரு? குவான்டிட்டி. ஓ, இங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏசினா யாரு? ஏசினா யாரு? ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட். எம்னா யாரு? மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் ரெவென்யூ. அவ்வளவுதான். அப்ப இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரியுமா? டிஆர்னு வரும், டிசின்னு வரும். டிசின்னு என்னது? டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அடுத்த கான்செப்டோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. பெருசாலாம் இல்ல. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா தெரிஞ்ச போதும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுதான் சார் கொஞ்சம். அதெல்லாம் என்ன திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. நான் ஒரு சில பிராக்டிஸ் சொல்றேன். அதை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட இதுக்கு. நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம டிஆர்ங்கிறது இதுதான் டிஆர் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். என்ன பண்ண வேணும்? இது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமத்தோட கான்செப்ட் தான். மேல கொஸ்டின்ஸ் நான் இன்செர்ட் பண்ணாத விட்டுட்டேன். மேல கொஸ்டின்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க? யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மினிமம் தான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதை இன்செர்ட் பண்ணிடுற மேல பாருங்க. இதான் கொடுத்துக்கிறாங்க. சரியாமா? ஓகே சார். 5th ஏ முடிச்சாச்சு. 5th பிங்கிற ஐடியாவுக்கு வரோம். அப்போ என்ன பண்ண போறோம்? ஆப்டிமைசேஷன் தான். எக்ஸ்பிளைன் த டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட் தான் நம்ம அந்த எக்ஸ்ங்கிறத கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு பேர் தான் டர்னிங் பாயிண்ட். மேக்ஸிமம் மினிமம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் வொர்க் என்ன? இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாமா? அப்ப டி டிஆர் பை இங்க என்ன இருக்குது? q இருக்குது. அப்ப tq ன்னு போட்டுங்க. இங்க என்ன வருதோ அதை மாத்திங்க. tq ன்னு போட்டுங்க. ஓகே சார். சொல்லுமா? 64 ln q minus 2q squared whole dash. இதனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஆமா சார். சொல்லுமா? என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் பொறுமையா. 64 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்தீங்க. ln q டெரிவேட்டிவ். ln q ஓட டெரிவேட்டிவ் 1/q சார். அதான் கேக்குறேன். மறுபடியும் ln q ன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். ஓகே. 2 கான்ஸ்டன்ட் q ஸ்கொயர்டு 2q சார். அவ்வளவுதான். 2q. அப்ப என்னாச்சு? that is equal to 64 divided by q minus 4q. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். டவுட் இல்ல. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்னடா? it is equal to 0 சொல்லி சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அப்ப tq by ttr divided by tq equal to 0, which implies that 64 divided by q minus 4q equal to 0. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப q டினாமினேட்டர் இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்கு லிங்க் பண்றேன்னு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை கிராஸ் ஓகே மல்டிப்ளை q ன்னு வெச்சுக்கங்க. அப்ப என்ன ஆகும்? q கட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு. அப்ப 64 minus 4q ஸ்கொயர், கீழ இருக்கிற q கட் ஆயிரு, இங்க q ஆயிருச்சு. 0 into q வந்து 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களாமா? ஆமா சார். டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். சூப்பர், வெரி குட். அப்ப இது என்ன நடக்கும்? நம்ம q தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? சார் ஆனா அதான் இதுல லைக் q டிகிரி மாறி இருக்கு சார். மாறிட்டு போகுது. சரி, நம்ம டிகிரி மாறினா ஆர்டர் படி எழுதுனா எழுதிக்கலாம். minus 4q square plus 64 equal to 0. கரெக்ட்டுங்களா? இப்போ ஓகேவா? ஓகே சார். எப்படி போடுவேன்? கால்குலேட்டர்ல போடுங்க சார். கால்குலேட்டரே போட்டுக்கிறியா? போடுறேன் சார். இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். qங்கிற டைம் இருக்குதா? ஆமா சார். இல்ல, q ஸ்கொயர் இருக்குது. qங்கிற டைம் இருக்குதான்னு கேட்டேன். இல்ல சார். அப்ப a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, c ஓட வேல்யூ என்ன? a -4 சார். b 0. வாவ், சூப்பரா சொல்ற. அப்புறம் என்ன இவ்வளவு அருமையா படிக்கிற? அப்புறம் என்ன? ஒழுங்கா மார்க் எடுக்கிற காரணம் அம்மா கஷ்டப்படுறாங்க. c 64 சார். அவ்வளவுதான். உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. क्वेश्चंस நிறைய கொடுக்குற, உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார்.
சார் இதுலேருந்து எப்படி சார் வெளில வருது? கால்குலேட்டர் போடு. கால்குலேட்டர் போடலையா? ஆமா சார் போட்டேன். ஆனா அது ப்ரீவியஸ் மாடல்லே இருக்கு சார். இல்ல நான் சொன்னேன்ல, ஷிஃப்ட் மோடு அது ஆ எழுதுறியா? ஷிஃப்ட் மோடு சார் அப்ப ரீசெட் ஆல் வந்துச்சு சார். ரீசெட் ஆயிடுச்சுல்ல? ரீசெட் ஆல்னு மட்டும் வந்திருக்கு சார். அதுலேருந்து எப்படி சார் வெளில வர்றது? ஈக்குவல் அமுத்துடா. 2 டைம் ஈக்குவல் அமுத்து. ஓகே ஓகே சார். அதை எழுதி வச்சுக்கோ. இப்ப மறந்துட்டு எழுதி வைக்கிறப்ப என்ன எழுதுன? எழுதலையா? ஐயோ வெளில வர்றது எழுதல சார். ரீசெட்டுக்கு வந்து அதை எழுதி வச்சுங்க. என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் மோடு அதுல 3 ஆப்ஷன் வரும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓகே சார். இருக்கும். அந்த தேர்டுன்னு கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சைன் ஒரு டைம் அமுத்தக்கூடாது, 2 டைம் அமுத்தணும். ஈக்குவல் சைன் 2 டைம் அமுத்தணும். ஓகே சார். இதுதான் நம்ம கேசியோ கால்குலேட்டர் வந்து வெளியே வரதுக்கான ஃபார்முலா. ஓகே சார். -4 + 4 சார். சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சரி, அது கால்குலேட்டர் போட்டோம். இங்கேயே மேனுவலாக போட்டிருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்படணும்னா. ஓகே, வெரி குட். நீ மேக்ஸிமம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. இங்கே போகிறத உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். 64 - 4q² = 0வா? அப்போ 64 = 4q². ஆமா சார். அப்போ என்னாகும்? இந்த q² வேணும். அப்போ q² = 64/4 வரும். இதுவும் கட் பண்ணால் 16 ஆகும். கரெக்டுங்களா? அப்போ q² = 16. அப்போ q = என்ன கிடைக்குன்னா √16 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ q = √16னா ரூட்னு வரும்போது எப்பயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. மேக்ஸிமம் கால்குலேட்டர் ரூட் போட்டு பழகிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு. கால்குலேட்டர் போட்டால் என்ன மார்க் கொடுத்துருவாங்களா உங்க யூனிவர்சிட்டியில? கால்குலேட்டர் அலௌட் சார். அலோடு இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ பார்த்துக்கோ, சரிங்களா? அப்போ q வந்து என்னது? +4 -4 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சரிடா? ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது? இதான ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஆமா சார். இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணிடலாமா? செகண்ட் டெரிவேட்டிவ் இதை நோட் பண்ணிக்கோ. நான் கீழே போனா எனக்கு தெரியாது. ஓகே. ஓகே சார். செகண்ட் டெரிவேட்டிவ் எழுத போறோம். d²dr/dq = என்ன கிடைக்குது? 64/q -2q -2qவா? 4q சார். ஓ சாரி, தேங்க் யூ. -4q இதனுடைய டெரிவேட்டிவ். கரெக்டாமா? ஆமா ஆமா சார். இது எப்படி டெரிவேட்டிவ் பண்ணுவேன்? எனக்கு சொல்லு பார்க்கலாம். நிறைய சம் டெரிவேட்டிவ் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி டெரிவேட்டிவ் பண்ணுவேன்? 1/q ஓட டெரிவேட்டிவ் நிறைய டைம் போட்டு காட்டிக்கிறேன். -4 × q ஓட டெரிவேட்டிவ். q ஓட டெரிவேட்டிவ் 64 × இதனோட டெரிவேட்டிவ் என்ன? இதனோட டெரிவேட்டிவ் q ஓட டெரிவேட்டிவ் 1 தெரியும். அதனால 1 ஆயிடுச்சு. எனக்கு இதனோட டெரிவேட்டிவ் என்ன? -1 சார். சொல்லு கரெக்ட் சொல்லு, சத்தமா பேசு. -1 சார். -1 ஏன் -1 மறந்துட்டியா? 1/x ஓட டெரிவேட்டிவ் எப்படி போட்டோம்? 1/x ஓட டெரிவேட்டிவ் எப்படி போட்டோம்? மேல வரும்போது x⁻−1 ஆமா. சொல்லு. அப்ப அதுதான் எனக்கு வேணும். சொல்லு. அப்ப 1/q வந்து q⁻−1 சார். அப்ப -1/x². புரியுதா? இது நேத்து போட்டோம்ல. நேத்து கூட 2-3 ப்ராப்ளம் போட்டோம்ல. ஆமா சார். இப்போ 1/q வந்து -1/q² -4. கரெக்டாமா? அப்ப -64/q² -4. கரெக்டாடா? எனக்கு புரியல. இது சார் ஸ்கொயரா மாறிச்சு. இங்க எழுதிக்கிறது தெரியாது. இந்த பக்கம் ஸ்கிரீன்ல எழுதிக்கிறது தெரியுதாடி? எந்த பக்கம் ரைட் கார்னர் தெரியுது சார். அது ஃபர்ஸ்ட் x-1 x⁻−1 அது திருப்பியும் நம்ம n = -1. அப்ப -1 × x⁻−1 -1.
ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. சரிங்களா? -2. ஓகே சார். அப்ப எக்ஸ் பவர் மைனஸ் 2 எப்படி எழுதணும்னு கத்து கொடுத்துக்கிறேன். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் 1/x². அதுதான் இங்க எழுதிக்குது. அதே டைம் தான் இங்கே எழுதிக்குது. ஓகே சார். கிளியரா? நேத்து கொடுத்தது அப்புறம் நேத்து படிக்கலையா? இல்ல சார். இந்த இது எனக்கு இப்போ லைட்டா பழாச்சு சார். அது மாதிரி ப்ராப்ளம் நீங்க நிறைய கொடுத்துரும் போடுங்க. அதுக்கு 50 ப்ராப்ளம் போட்டுனே உங்களுக்கு வந்திருப்பீங்க. அதுல நிறைய கான்செப்ட் இருந்தது. வரலையா? இல்ல சார். இந்த மாதிரி 1 இதுல வரல சார். மோஸ்டா டைரக்ட் நம்பர்ஸ் தான் சார் இருந்துச்சு. சரி அப்போ 1 பை எக்ஸ் ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் நீங்க கொடுக்குறோம் கொஞ்சம் போடுங்க. பத்தியா மறந்துட்டீங்க. அந்த ஃபார்முலா மறந்துட்டீங்க நினைக்கிறேன். a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1 பை a பவர் m. சார் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சு சார். பட் இதுக்கு ஓகே சரி பரவாயில்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோ. சரியாம்மா? அப்ப இதுதான் நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? q ஈக்குவல் டு ப்ளஸ் 4 போடணும் அண்ட் q ஈக்குவல் டு மைனஸ் 4 போடணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப ப்ளஸ் 4 போட்டா இது என்ன நடக்கும் பாருங்க. d square dr by dq square equal to minus 64 divided by q squared வந்து 4 square minus 4. 16 ஆகும். 4 squared வந்து 16 ஆகும். -8 sir. Minus 8 is correct answer. Is negative or positive? Negative. Negative sir. Maximum. அப்ப TR வந்து maximum. என்ன பாயிண்ட் என்ன? At x equal to Q4. Q equal to 4. உடனே என்ன பண்ணணும்? Q equal to 4ங்கற வேல்யூ எங்க போடணும்? ஒடியாந்து இங்க போட்டுறோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப சொல்லுங்க இங்க போட்டா என்ன கிடைக்கும்? dr equal to 64 into ln 4 minus 2 into 4 whole square. சார் இப்ப ln வந்து 7.36 சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ln எப்படி போடுவீங்க? கால்குலேட்டர் இருக்குதுல? ஆமா சார். ln 4 போட்டா நானும் செக் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சார் சொன்னீங்க? 1.382 வருது பாருங்க. ln 4 போட தெரியுமா? நான் போட்டு காட்டணுமா? இல்ல சார். ln அமுத்து. ln இருக்குதா இல்லையா? இருக்கு சார் இங்க. ln அமுத்தி 4 போடுங்க. ln 4 ஈக்குவல் போடுங்க. 1.386. கரெக்ட். அப்ப எழுதிக்கங்க. that is equal to 64 into 1.386294 minus 2 into 16. 2 into 16 வந்து 32. சார் இத்தனை நம்பர் கண்டிப்பா எழுதணுமா சார்? நீ எழுதவே வேண்டாம். கால்குலேட்டர் போட்ட ஆன்சர் வந்துடும். நீ கால்குலேட்டர் போட்டு மட்டும் எழுதிடு. நீ எதுவே பண்ண வேண்டாம். இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா நீ எதுவே பண்ணாத 64 ln 4 minus 2 into 4 square அப்படி நீ கால்குலேட்டர் ஃபுல்லாவே போட்டுரு. நீ அவ்வளவு நம்பர் எழுதவே வேண்டாம். டைரக்டா ஆன்சர் வந்துடும். உன்னோட ஆன்சர் என்ன சொல்லு. 56.72. 56.4 டெசிமல் எழுதிக்கோ. 4 டெசிமல் அட்லீஸ்ட் எழுதி. ஓகேங்களா? நீங்க வந்து இவ்வளவு டெசிமல் எழுத வேணுமா எழுத வேண்டாமா ஆர்குமெண்டே வேணாம். 4 டெசிமல் எழுதிக்கோ. சரியாமா? ஓகே சார். இப்போ என்னன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா q வந்து -4. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். q வந்து -4ல பாத்தீங்கன்னா ln வரனால q வந்து -4 எடுக்க கூடாது. ln வந்து லாகரிதம் வேல்யூ வந்து -4 எடுக்க கூடாது. சரிங்களா? அப்ப at q equal to -4 does not exist. It cannot be considered. ஓகேங்களா? cannot be considered. எதனால? ஓகே. எதனால ln of negative function does not exist. ln of negative function. ஓகே? ln of negative value னு வெச்சுக்கோங்க. ln of negative value. சரிங்களா? ln of negative value does not exist. ஓகே சார். does not exist. அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? therefore tr equal to 56 point something decimal value at q equal to 4 is a maximum value. Is a maximum. ஓகே சார். இப்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கறியா? பண்ணிடலாம் கான்ஃபிடென்ட் வந்துச்சா? இன்னும் டவுட்ல சார் நிறைய டவுட் இருக்குது இன்னும் tr qr இந்த மாதிரி வந்தா டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கிறியா? இல்ல சார். நான் இன்னும் கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே பிராக்டீஸ் பண்ண தப்பு இல்ல. கிளியரா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும். கிளியரா இருக்கறியா மட்டும் பாத்துக்கோ. இல்ல டவுட் கிளியரா இருக்கு சார். இல்ல சார் கிளியரா தான் சார். ஓகே थैंक यू மா. சரி காப்பி பண்ணிக்கறியா?